கரண்ட்டை திருடிய 70 வயசு ஆயாக்கு தண்டனையா இருக்கிற தாண்டா திருட முடியுன்றீங்களா? அது எப்படி திருடினாங்க பார்த்தா டெல்லியில. அதனால அவங்களுக்கு திருடுறதுக்காக கரண்ட் இருந்தது. ஆனால் 2 லட்சம் ரூபாய் கணம் கோத்தார் அவர்கள் அவராது விரிச்சு அப்புறம் படிக்காதவங்க பத்தில ஒரு கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி கண்ணீரும் கம்பளியுமா நின்றுக்கிறாங்க. 92.7 BFMல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டும் போது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி யூனிவர்சல் குளோப்ஸா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு ரியாலிட்டி செக் பண்ணியிருக்கோம். ரியாலிட்டி செக் கரெக்டாக சொல்லிட்டேன்றீங்களா? நேற்று ஏஎக்ஸ்எல் மொத்தமே 7 படம் இருக்குல்ல, அதில் ஒரு படம் போட்டாங்க. அதை அப்படியே பார்த்தும்போது அந்த வார்த்தை வந்துருச்சு. என்னன்னு பார்த்தாங்க, எந்த பேப்பர் எடுத்து நீங்க பார்த்தாலும் கோடம்பாக்கத்திலயோ இல்லை வள்ளூர் கோட்டை கிட்டயோ இல்லை எந்த ஏரியாவில் நீங்க போஸ்ட் ஓட்டுறத பார்த்தாலும் தமிழ் படம்லாம் கடந்த ஒரு 2-3 வருஷமா அவங்க விளம்பரப்படுத்தும் போது படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல மாபெரும் சரித்திர சாதனை வெற்றி அப்படின்னு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக 7வது வாரம் அப்படின்னு போடுவாங்க. இதெல்லாம் கூட ஒரு செம்ம காமெடி விஷயம் என்னன்னா, உங்கள் அபிமான திரையரங்குகள் அப்படின்னு போட்டு கிருஷ்ணவேணி தியேட்டர் ஓடியன் மணி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மெகா ஹிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது செம்ம டவுட் வந்துருச்சு. எதுக்கு அவனுக்கு திடீர் டவுட்ன்றீங்களா? ரொம்ப நாளா இருந்தது இது. ஏன்னா எல்லா வாட்டியும் வந்து ஏதாவது படத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிப்பலாம். அப்போ பார்த்தா பேப்பரில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக அப்படின்னு இருக்குமா, அதனால நம்ம டிக்கெட் கிடைக்காது விட்டுருவேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி நம்ம போகாமல் இருக்கிறது முதல் ரீசன். 2வது ரீசன் என்னன்னா, இந்த ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் ஏதாவது புதுசாக டாக்ஸ் எல்லாம் போடும்போது டபால்னு சொல்லுவாங்க. ஐயோ தமிழ் சினிமாவே நஷ்டத்தில் இருக்கிறது, வர 150 படத்தில் 3 படம் வெற்றி அடைஞ்சாலே பெரிய விஷயம். அப்போ அது மாதிரி சொல்லிடுறாங்களே. ஸோ வந்து மாபெரும் வெற்றி உண்மையா இல்லைனா இது உண்மையா அப்படின்ற டவுட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, நடந்தது என்ன 4வது எபிசோட்ல வர மாதிரி டேரக்டா சென்னையில் இருக்கிற 2 தியேட்டர் வந்து www.gubli.com அப்படின்ற மாதிரி அவங்க வெப்சைட்டுக்கு போனோம். ஒன்னு மல்டிப்ளெக்ஸ், இன்னொன்னு தியேட்டர்னாலே இதான் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற பெரிய தியேட்டர். இது 2 வெப்சைட்லயும் போயிட்டு ராகவன் ஐஜிஆர் மாரர் ஆண்டர்சன் ஆக்டிவிட்டியை பண்ணோம். அதாவது இது மாதிரி விளம்பரம் பண்ணியிருக்கிற ஒரு 2 படத்தை we have taken the example and the dissections of the practical examination of the physical theory. ஸோ அந்த வகையில் நம்ம டெஸ்ட்டுக்கு முதல்ல வந்திருக்கிற படத்தோட விளம்பரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தாக்க, பரபரப்பான ரிசர்வேஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த பரபரப்பான ரிசர்வேஷன் அப்படின்னு போட்டிருந்ததுனால எவ்வளோ ஆயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க, சனிக்கிழமை சாயங்காலம் சென்னையில் மல்டிப்ளெக்ஸில் ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸாக இருக்கிற ஒரு தியேட்டரில் கிட்டத்தட்ட 14 பேர் வந்து இதுக்கு பரபரப்பாக இதுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை நடுவில் சென்னையிலேயே பெரிய தியேட்டராக எல்லாரும் பார்க்குற ஒரு தியேட்டரில் வந்து இதே படத்துக்கு பரபரப்பான ரிசர்வேஷனில் ஒரு டிக்கெட் கூட புக் ஆகவில்லை என்பதுதான் அதிசயமான உண்மை. ஸோ பரபரப்பு அப்படின்ற வார்த்தைக்கு இன்னும் மீனிங் அப்படின்றது இதுலேருந்து நம்ம மாற்றிக்கணும். பரபரப்பான ரிசர்வேஷன் அப்படின்னா யாருமே ரிசர்வேஷன் பண்ணலனா அது பேர் பரபரப்பான ரிசர்வேஷன். திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த படம் which is the reservation starting. வெற்றிகரமா பல வாரங்களை கடந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் வெற்றி, அதுக்கப்புறம் அதிரும் வெற்றி அப்படிலாம் போடப்பட்ட ஒரு படம் சில வாரம் ஆச்சு அது ரிலீஸ் ஆகி. அதோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்ததுல வந்து கிட்டத்தட்ட 56 டிக்கெட் வந்து சனிக்கிழமை சாயங்காலம் அந்த தேட்டரில் புக் ஆயிட்டு இருக்குது. அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட 400-500 சீட் இருக்குது. ஸோ 56 புக் ஆயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு நாள் இருக்கேடா ஆயிடும்ன்றீங்களா தெரியல. இது இன்னொரு தேட்டரில் என்ன அப்படின்னா வந்து இது அந்த தேட்டரோட ரொம்ப பெருசு. அந்த இடத்துல 31 டிக்கெட் புக் ஆயிட்டு இருக்குது. இது என்னன்னா, புக்கான முக்கால்வாசி டிக்கெட் வந்து கப்பல் டிக்கெட், அதாவது 2 பேர் வண்டி அப்படி ரொமான்டிக்ஸ் ஆஃப் ரொமான்ஸ்லாம் படம் பார்க்குற டிக்கெட், அது வண்டி ஒரு 31 புக் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த தேட்டர்லையும் ஒரு 500-600 சீட் இருக்கும். ஸோ 600 சீட் இருக்கிற தேட்டரில் 31 சீட் புக் ஆச்சு அப்படின்னா வந்து மாபெரும் வெற்றி. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நிஜமாலே நம்ம பார்த்த எல்லா தேட்டர்லையும் டிக்கெட் புக் ஆயிருக்கிற ஒரு படத்தையும் பார்க்கும்போது அதிசயமாக தான் இருந்தது. அந்த ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் எல்லா ஷோக்கும் வந்து டிக்கெட் புக் ஆயிட்டு இருக்குது. ஸோ வர படத்தில் ஒரு 100 படம் வந்ததுன்னா 2 படம் வந்து மாபெரும் வெற்றி, பரபரப்பான வெற்றி அடையுது. மீதி எல்லா படமும் அதை போட்டுக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்ச உண்மை. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு படத்தை பத்தி அப்படி பேசுற, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா? என்ன பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வருது. ஓகே, அப்படி வேணாம். ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுல இருக்கிற உழைப்பு தெரியுமா? எத்தனை பேரோட ஊதியம் இருக்கு தெரியுமா? அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா தமிழ் சினிமாவை காப்பாற்றுற கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஐ எம் ரியலி ரெஸ்பெக்ட் த ஒர்க் ஆஃப் மேக்கிங் அ ஃபிலிம் அண்ட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் குட் ஜாப் ஒன்லி. பட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். 120 ரூபா அப்படின்றது ஒருத்தருக்குன்னா, ஒரு குடும்பத்தோட 4 பேர் போறாங்கன்னா பக்கெட்ல பாப்கார்ன் வாங்குறது, பார்க்கிங் ஒரு வீடு எழுதி வைக்கிறதுன்னு எவ்வளவு செலவு இருக்கு, பார்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றதுனால தான் நம்ம இதை சொல்றோம். ஸோ மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரி அடுத்த வாட்டி யாராவது போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என்ன, தயவு செய்து தேட்டருக்கு வாங்க, டிக்கெட் நிறைய இதுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு படத்தை ரொமான்டிக்ஸா அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டோட போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஃபேண்டாஸ்டிக் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விளம்பரப்படுத்திக்கிறாங்களோ, கண்டிப்பா நீங்க 2 பேர் தவிர தேட்டர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆஃப் த ரொமான்டிக்ஸ் ஆஃப் த ரொமான்டிக்ஸ் யூ கேன் கோ அட் அதான் அப்படியே பார்க்கலாம். நீ கேட்டுனுக்கிறது நான் கேட்டுனுக்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. நான் கூட டேக் இட் ஈஸி பரபரப்பான வெற்றின்னு போட்டுக்கலாம் போல, ஏன்னா அது உண்மை இல்லைல்ல. பழைய சொன்னால